ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிறது பிஷப் ராபர்ட் கால்வெல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேவை செய்யும் போது தங்கியிருந்த பங்களா. அவர் ஒப்பிலக்கணம் எழுதின ஒரு பிரசித்தி பெற்றவர். அவர் எங்கிருந்தோ பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து நம்முடைய பகுதிக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். பல பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற, பல அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிற மக்களாகிய நமக்கு அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். எங்கிருந்தோ வந்து இங்கே கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசித்தம் பண்ணினார். அவர் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார். என்னவென்றால், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய கவலைகள், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிப்பதற்காக கர்த்தர் கரம் நமக்காக இருக்கிறது. அது குறுகி போகவில்லை. அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டதா இருக்கிறது. அது குறுகி போகாத கரமா இருக்கிறது. அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. எனவே நாம் அவருடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்குவோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.